हरे कृष्णा 11வது ஸ்லோகம் பார்க்கலாம். அபல்லாங்காக்ஷிபீர்யஜ்ஞோ விதீதிஷ்டோ ஏ யுஜ்யதே யஸ்டவ்யம் ஏவதி மனக சமதாய சாத்விகக. மனசில் ஏதாவது ஒரு நோக்கத்துடன் யாகம் செய்வது பொதுவான தன்மை தான். ஆனால் அதே போல் ஆசைகள் எதுவுமே இல்லாமல் யாகம் செய்யப்படணும்னு இங்கே சொல்லப்படுது. அது கடமையை நிறைவேற்றுவதாக செய்யப்படணும். கோயில்களோ இல்லை தேவாலயங்களோ செய்யப்படும் சடங்குகளை உதாரணமாக எடுத்துக்கொள்ளும். அது பெரும்பாலும் ஏதாவது ஒரு பௌதீக லாபத்தை நோக்கமாக வச்சு செய்யப்படுது. ஆனால் அது சத்வகுணத்தில் செய்யப்படுவது இல்லை. ஒருவர் தன்னுடைய கடமையின் பொருட்டு கோவிலுக்கோ தேவாலயத்துக்கோ போகணும். பரமபுருஷ பகவானுக்கு மரியாதை செலுத்தணும். எந்த ஒரு பௌதீக நன்மையும் எதிர்பார்க்காம மலர்களையும் உணவுப் பொருட்களையும் அர்ப்பணிக்கணும். கடவுளை வழிபடுவதற்காக மட்டும் கோவிலுக்கு செல்வதில் எந்த பலனும் இல்லைன்னு ஒவ்வொருவரும் நினைக்கிறாங்க. ஆனால் கடவுளை பொருளாதார நன்மைக்காக வழிபடுவதை சாஸ்திர விதிகள் பரிந்துரைப்பது இல்லை. விக்கிரகத்திற்கு மரியாதை செலுத்துவதற்காக மட்டுமே அங்கே செல்லணும். இது அவங்க சத்வகுணத்தில் வைக்கும். சாஸ்திர விதிகளுக்கு கீழ்ப்படிவதும் பரமபுருஷ பகவானிடம் மரியாதை செலுத்துவதும் ஒவ்வொரு நாகரிக மனிதனின் கடமையாகும். 12வது ஸ்லோகம். அபிஷந்தாய துபலம் தம்பாத்தம் அபிஷைவயத் யுஜ்யதே பரதர்ஸ்தேஷ்ட தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். சர்வலோகத்திற்கும் உயர்வு பெறுவதற்காக இல்லைன்னா இந்த உலகத்தில் ஏதாவது பௌதீக நன்மையை பெறுவதற்காக யாகங்களும் சடங்குகளும் சில சமயங்களில் செய்யப்படுது. அதே போல யாகங்களும் சடங்குகளும் ரஜோகுணத்தை சார்ந்தவதாக கருதப்படுது. 13வது ஸ்லோகம். விதிஹீனம் அஸ்ருஷ்டானம் மந்த்ரஹீனம் அதசீனம் ஸ்ரத்தா பிரகத்தியம் யஜ்யம் தாமசம் பரிஷக்ஷதே. இருள் நிறைந்த தமோ குணத்தில் உள்ள நம்பிக்கை உண்மையிலேயே நம்பிக்கையே இல்லை. சில சமயங்களில் பணம் சேர்ப்பதற்காக மக்கள் சில தேவர்களை வழிபடுறாங்க. அதன் பிறகு சாஸ்திர விதிகளை புறக்கணித்து அந்த பணத்தை புலனின்ப செயல்களுக்காக செலவிடுறாங்க. அதே போல ஆடம்பர மத சடங்குகள் உண்மையானதாக ஏற்கப்படுறதும் இல்லை. இது எல்லாமே தமோகுணத்தில் இருக்கிறது. அசுரத்தனமான மனோநிலையை உண்டாக்கும். இதை மனித சமுதாயத்திற்கு எந்தவித நன்மையும் அளிக்கிறதும் இல்லை. இதில் 14வது ஸ்லோகம். தேவ விஜர குரு பிரஜா பூஜனம் சௌஷம் ஆஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாஷ சாரீரம் தப உச்சதே. முழுமுதற் கடவுள் பல்வேறு விதமான தவங்களை இங்கு விளக்குகிறார். முதல்ல அவங்க உடலான பயிற்சி செய்ய தவங்களை விளக்குறாங்க. கடவுள் அல்லது தேவர்கள் தகுதியுடைய பிராமணர்கள், ஆன்மீக குரு, தாய் தந்தையரை போல பெரியவர்கள், வேத ஞானத்துல சிறந்து விளங்கும் நபர்கள் ஆகியோருக்கு ஒருவர் மரியாதை செலுத்தணும். இல்லைன்னா மரியாதை செலுத்த கற்றுக்கொள்ளணும். அவங்களுக்கு தக்க மரியாதை அளிக்கப்படணும். ஒருவர் தன்னை உள்ளும் புறமும் தூய்மைப்படுத்தி கொள்ள பயிற்சி செய்யணும். மேலும் நடத்தையில எளிமையாக இருப்பதற்கும் அவங்க கற்றுக்கொள்ளணும். சாஸ்திர விதிகளில் அனுமதிக்கப்படாத எதையும் செய்யக்கூடாது. சாஸ்திரத்தின்படி உடல் உறவு திருமண வாழ்வில் மட்டும் அனுமதிக்கப்படுது, வேறு விதமாக இல்லை. அதனால தான் அவங்க திருமண வாழ்விற்கு புறம்பான காம வாழ்வில் ஈடுபடக்கூடாது. இதுதான் பிரம்மச்சரியம். இது உடலை அடிப்படையாக கொண்ட தவங்களாகும். 15வது ஸ்லோகம். அனுத்வேகரம் வாக்யம் சத்யம் பிரியஹிதம் ஜயத் சாத்வாயாம் யக்ஷன் சைவ வாங்மயம் தப உச்சதே. மற்றவர்களது மனம் கிளர்ச்சி அடையும்படி ஒருவர் பேசக்கூடாது. அப்படின்னா மனம் புண்படுத்தும்படி யாரையும் நம்ம பேசவே கூடாது. ஒரு ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கும் போது உண்மையை பேசலாம் என்பது சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அதே போல ஆசிரியர் தனது மாணவர்கள் இல்லாத பிறரிடம் பேசும்போது அவர்களது மனதை துன்புறுத்தும்படி பேசக்கூடாது. இதுதான் பேசுவதை பொறுத்து தவமாகும். இது மட்டும் இல்லாமல் அபத்தமாகவும் பேசக்கூடாது. ஆன்மீக வட்டாரத்தில் பேசும்போது அவரது உரைகள் சாஸ்திர
சாஸ்திரங்களால் ஆதரிக்கப்பட்ட வகையாக இருக்கணும். தான் கூறுவதை உறுதிப்படுத்த அவங்க உடனடியாக சாஸ்திரங்கள் மேற்கோளை காட்ட வேண்டும். அதே சமயத்தில் அதே போல உரை கேட்பதற்கு இனிமையாகவும் இருக்கணும். அந்த உரையாடல்களால் ஒருவர் ரொம்ப சிறந்த நன்மையை பெற்று மனித சமுதாயத்தை உயர்த்த முடியும். எல்லை இல்லாமல் இருக்கும் வேத இலக்கியங்களை கற்கணும். இதுதான் பேச்சின் தவமாக சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.